அதிமுகவை RSS அமைப்பு வழிநடத்துவது வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருந்த நிலையில் தங்களுக்கென கொள்கைகள் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மறுதளித்துள்ளார். இரு தலைவர்களும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். முதல்கள பணியாளர்களா நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது RSS வாலண்டர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? அதிமுக எடுத்த கொள்கையில் மாறவாது. எங்களுக்கு கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க.